தென்மேற்கு பருவப்பேச்சு காற்றினால் நாட்டின் பல பகுதிகளில் கடும் மழை பெய்து வருவதுடன் 21 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. பலத்த காற்றுடன் கூடிய கடும் மழையினால் 21 மாவட்டங்களில் 219 பிரதேச செயலக பிரிவுகளில் 2249 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. நேற்று இரவு முதல் நாட்டின் நாலா பகுதிகளிலும் கடும் காற்றுடன் கூடிய மழை பெய்து வருகின்றது. குறிப்பாக கொழும்பு உள்ளிட்ட பல பகுதிகளில் நேற்று இரவு பலத்த காற்று வீசியது. மணிக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியமையினால் பல பகுதிகளில் அனர்த்தங்களும் பதிவாகியிருந்தன. திருகோணமலைக்கு வடகிழக்கு பகுதியில் நிலை கொண்ட தாளமுக்கத்தினால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்தது. இந்த காற்று பங்களாதேஷ் கடற்பிராந்தியத்தை ஊடறுத்து சென்றமையினால் நேரடி தாக்கம் பங்களாதேஷுக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் அதன் ஓரளவு பாதிப்பு இலங்கைக்கு ஏற்பட்டுள்ளதாக திணைக்களம் மேலும் குறிப்பிட்டது. நாட்டின் பல பகுதிகளில் நேற்று மாலை முதல் பெய்து வரும் பலத்த காற்றுடன் கூடி கடும் மழையினால் 5 மாவட்டங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக அந்நிறுத்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்தது. வடக்கு, தெற்கு, மேல், சப்ரகமுவ, வடமேல் மாகாணங்களே அவையாகும். கொழும்பை அண்டிய பகுதிகளில் வீசும் பலத்த காற்றினால் நேற்றிரவு பல வீதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பல பகுதிகளில் மின்தடையும் ஏற்பட்டதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர். காற்று வீசுவதற்கான காரணம் என்ன? திருகோணமலைக்கு வடக்கு கிழக்கே நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்தம் கடலை நோக்கி நகர்கின்றது. இதனால் நாட்டின் பல பகுதிகளில் கடும் காற்று வீசுகின்றது. தற்போது இந்த நிலைமை பங்களாதேஷை நோக்கி நகர்கின்றது. இதனால் நிலைமை படிப்படியாக குறைவடையும். நேற்றிரவு பெய்த கடும் காற்றுடன் கூடிய கடும் மழையினால் வருளை, லெஸ்லி ரணகல மாவத்தை, கிராண்ட் பாஸ், பம்பலப்பிட்டி, தெமுட்டகொட, மருதானை, ஜாவத்தை, வெல்லம்பிட்டி உள்ளிட்ட பகுதிகளில் மரக்கிளைகள் முறிந்து விழுந்துள்ளன. கொழும்பு மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவினரும் போலீசாரும் இணைந்து மரங்களை அகற்றினர். தெமட்டகொடையில் உள்ள ஆடை தொழிற்சாலை ஒன்றின் மதில் சுவர் ஒன்று இடிந்து விழுந்ததில் காயமடைந்த 3 கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர். கிராண்ட் பாஸ் ஜோசப் மாவட்டத்தில் மரம் ஒன்று முறிந்து விழுந்தமையால் 6 வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டது. கொழும்பு குருநகல் பிரதான வீதியின் மெனுவாங்கோட அம்பகா சந்தியில் மரம் ஒன்று முறிந்து விழுந்தமையால் குறித்த வீதியூடான போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டது. ஜாயல மாக்குவிட்ட வீதியில் மரம் ஒன்று இன்று மாலை முறிந்து விழுந்துள்ளது. களத்துறை நாகசந்தையில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றின் மீதும் மரம் ஒன்று முறிந்து விழுந்தது. அபராதுவ திக்கும்புற வீதியில் மரம் ஒன்று முறிந்து விழுந்தமையால் குறித்த வீதியூடான போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டது. இன்று காலை வீசி கடும் காற்றினால் குருநகல் ஹெட்டிப்புள்ள கிரிவெல்லவ பகுதியில் 15 வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. கினிகத்தேன நோட்டன் பிரிட்ஜ் பிரதான வீதியிலும் மின்கம்பம் ஒன்று சரிந்து விழுந்துள்ளது. இதனிடையே ஹட்டன் நோட்டன் பிரிட்ஜ் பிரதான வீதியின் பல பகுதிகளிலும் மண் சரிவு ஏற்பட்டது. ஊவா பரணகம பகுதியிலும் இன்று காலை வீசிய கடும் காற்றினால் மக்கள் குடியிருப்புகளுக்கு சேதம் ஏற்பட்டது. வெளியுள்ள உடகாவர பகுதியில் உள்ள பல வீடுகளும் கடும் காற்றினால் சேதமடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். பலப்பட்டிய கடலில் விபத்துக்குள்ளான படகில் இருந்த மீனவர்களை பாதுகாப்பாக மீட்பதற்கு விமானப்படையினர் நடவடிக்கை எடுத்தனர். பெல் 412 ஹெலிகாப்டரின் உதவியுடன் அவர்களை மீட்டு பலப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதித்ததாக விமானப்படை ஊடக பேச்சாளர் குரூப் கேப்டன் இறந்த தீகனகை தெரிவித்தார். நுவரெலியா தலவாக்கல நானுவோய லேங்டல் தோட்டத்தில் பெய்த பலத்த மழையினால் குடியிருப்பொன்றின் பின்புறத்தில் பாரிய மண்மேடொன்று சரிந்து வீழ்ந்துள்ளது. இதனால் 2 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதுடன் மண் சரிவு அபாய எச்சரிக்கையால் குறித்த தோட்டத்தில் உள்ள 120 பேர் கார்லிபர்க் தமிழ் வித்தியாலயத்தில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர்.
அதுக்கு முன்னாடி 2007 இருந்து இந்த பிரச்சனை இப்படி வெடிப்பு மண் சரிவு வந்திருக்கு. ஆனால் இவங்க யாருமே கவனத்துக்கு எடுத்துக்கல. வந்து பார்க்குறாங்க, பார்த்துட்டு போன கைக்கு சொல்கிறாங்க இதுக்கு எதுவுமே பாதிப்பு வராது அப்படின்னு தான் சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கு மேலேயும் நாங்கள் என்ன செய்யறது? இதே ஒரு உயிரை இறந்துருந்துச்சுன்னா இன்னைக்கு என்ன நடக்கும்? மாத்தளை ரத்தோட்ட வேரகம பகுதியில் வீசிய கடும் காற்றினால் குறித்த பகுதியில் உள்ள 9 வீடுகளின் கூரைகள் காற்றில் அள்ளுண்டு சென்றுள்ளன. இந்த அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட 9 குடும்பங்களைச் சேர்ந்த 36 பேர் வேரகம தமிழ் வித்தியாலயத்தில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மிச்ச நாள் ஸ்கூலில் இருக்கல, அது சின்ன பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இருக்கோம். ப்ரெக்னென்ட்டான ஆட்கள் இருக்காங்க, வயசு போனவங்க இருக்கிறாங்க. இப்போதைக்கு எங்களுக்கு அந்த தகரத்தை சரி போட்டு கொடுங்க. இதனிடையே மழையுடனான வானிலையால் புத்தளம் மதுரங்குழி தொடுவாய் பிரதான வீதியின் கடையாமோட்டை பகுதியில் உள்ள தற்காலிக பாலம் உடைப்படுத்தமையால் குறித்த வீதியூடான போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. பாடசாலை செல்லும் மாணவர்கள், அன்றாடம் தொழிலுக்காக செல்லக்கூடியவர்கள் மிகுந்த சிரமத்துக்கு மத்தியிலே மாற்றுப்பாதைகளை, மாற்று வழிகளை பயன்படுத்தி தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இதனிடையே புத்தளம் சமீரகம கிராமத்தில் வீசிய கடும் காற்றினால் பாரிய மரம் ஒன்று சரிந்து வீழ்ந்துள்ளதுடன் குறித்த பகுதியில் பல மணி நேரம் மின் விநியோகம் தடைப்பட்டிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். இதனிடையே ஆனமடுவ போலீஸ் நிலைய வளாகத்தில் உள்ள மரம் ஒன்று சரிந்து வீழ்ந்துள்ளமையால் போலீஸ் நிலையத்தின் பின்பகுதி பகுதியளவில் சேதமடைந்துள்ளது. கம்பளை புப்புராச லெவலன் தோட்டத்தில் வீசிய பலத்த காற்றினால் பாரிய மரம் ஒன்று சரிந்து வீழ்ந்துள்ளது. குறித்த பகுதியில் மின் விநியோகமும் தடைப்பட்டிருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். பலத்த காற்றுடன் கூடிய வானிலையால் நுவரெலியாவின் சிங்கிள் ரேட் வீதியில் உள்ள வீடொன்றின் கூரை காற்றில் அள்ளுண்டு சென்றுள்ளதுடன் குறித்த வீட்டில் உள்ளவர்கள் உறவினர்களின் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். நாடளாவிய ரீதியில் 29,000க்கும் அதிகமானோருக்கு தொடர்ந்தும் மின் விநியோகம் தடைப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. மின் விநியோகத்தை வழங்கிக் கொண்டு வருவதற்கு இன்னும் சில மணித்தியாலங்கள் செல்லும் என இலங்கை மின்சார சபையின் ஊடக பேச்சாளர் தம்மிக விமலரத்ன தெரிவித்தார். கடும் காற்றினால் மரங்கள் மின் கம்பங்களில் வீழ்ந்துள்ளதாகவும் ஏராளமான மின் கம்பங்கள் உடைந்து விழுந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மின் விநியோகத்தை வழங்கிக் கொண்டு வருவதற்காக பல குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் தம்மிக விமலரத்ன தெரிவித்தார். நாடளாவிய ரீதியில் மின்தடை தொடர்பான தகவல்களை சிஇபி அசிஸ்ட் தொலைபேசி செயலியின் ஊடாக அறிவிக்க முடியும் என தம்மிக விமலரத்ன தெரிவித்தார். கண்டி, கேகாலை, காலி, களுத்துறை மாவட்டங்களின் பல பிரதேச செயலக பிரிவுகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண் சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் அமுலில் உள்ளது. பாதுகாப்பற்ற மரங்கள் குறித்து விழிப்புடன் இருப்பது மிகவும் முக்கியமானதாகும். மண் சரிவு அறிகுறிகள் குறித்தும் விழிப்புடன் இருக்க வேண்டும். மரங்கள் சரிந்தால், கற்பாறைகள் சரிந்தால், நீரூற்றுக்கள் உருவாகினால் மிகவும் அவதானமாக செயற்பட வேண்டும். சுவர்கள், வெடிப்புகள் ஏற்பட்டால் அது குறித்தும் கவனம் செலுத்த வேண்டும். இவ்வாறு மண் சரிவு தொடர்பிலான சமிக்ஞைகளை கண்டால் 117 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அறிவிக்குமாறு நினைவுபடுத்துகின்றோம். இதேவேளை நிலவும் கடும் காற்றுடன் கூடிய மழையினால் சிறு மீன்பிடி படகுகளிலும் ஒருநாள் கடற்றொழில் படகுகளிலும் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு கடற்றொழில் நீரியல் வளங்கள் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. ஆபத்தான கடல் நிலைமைகள் தொடர்பில் கடற்றொழில் நீரியல் வளங்கள் திணைக்களம் விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளது. மீனவ சமூகத்தை அவதானத்துடன் செயற்படுமாறும் விபத்துகளை தவிர்க்க உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் SJ காவத்த கூறியுள்ளார். இந்த நிலையில் வானிலை எச்சரிக்கைகளை புறக்கணித்த பலர் துரதிருஷ்டவசமான சம்பவங்களை எதிர்நோக்கியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். விபத்துகளை தவிர்ப்பதற்காக சீரற்ற வானிலை சீரடையும் வரை கடலுக்கு செல்வதை தவிர்க்குமாறும் அனைத்து மீனவர்களிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாக கடற்றொழில் நீரியல் வழங்கு திணைக்களம் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளது. இதனிடையே மழையுடனான வானிலையால் டெங்கு, சிக்கன்குனியா நோய்கள் பரவும் அபாயம் நிலவுகின்றமை இன்று வெளிக்கொணரப்பட்டது. இன்று நடைபெற்ற கொழும்பு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போதே இந்த விடயம் வெளிக்கொணரப்பட்டது. மே மாதம் 27ஆம் தேதி வரை இலங்கையில் 22,396 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். அதில் 145% 10,000 பேர் மேல் மாகாணத்திலேயே பதிவாகியுள்ளனர். இந்த வருடத்தின் முதல் 5 மாதங்களில் கடந்த வருடத்துடன் ஒப்பிடும் அளவுக்கு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். 2009ஆம் ஆண்டின் பின்னர் மீண்டும் சிக்கன்குன்யா நோய் பரவியுள்ளது. வடகொழும்பு, மத்திய கொழும்பிலும், கொல்லிப்பிட்டியிலும், சுதுவெல்லவிலும் சிக்கன்குன்யா உறுதிப்படுத்தப்பட்ட நோயாளர்கள் அதிக அளவில் பதிவாகியுள்ளனர். මේක
බරපතල තත්ත්වයක් பாரதூரமான நிலைமை ஏற்பட்டுள்ளது. அந்த பாரதூரமான நிலைமையை கட்டுப்படுத்துவது அரசு உத்தியோகத்தர்களின் பொறுப்பாகும். போலீஸ் ஓஏசிகளும் பொது சுகாதார பரிசோதகர்களும் இணைந்து செயற்படவில்லையாயின் நகரம் முழுமையாக நோயால் பாதிக்கப்படும். நகரில் உள்ள பிரஜைகள் நோய்வாய்ப்படுவார்களாயின் அது எமது தோல்வியாகவே அமையும். மக்களை பார்த்து கொள்ளும் முழுமையான பொறுப்பை நாம் ஏற்றுக்கொள்வோம். පුරවැසියා බලා ගැනීමේ සම්පූර්ණ වගකීම මෙතෙන්ට පවරගමු.